வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் துவரங்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி. என்னுடைய பெயர் செண்பகசேகர பிள்ளை. நான் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். நான் இப்போ நவீன விவசாயம் வந்துவிட்ட காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி வந்த வேளாண் கருவிகளை எல்லாம், பாரம்பரிய கருவிகளை எல்லாம் இதை சேகரித்து வைத்திருக்கேன். இது பெரும்பாலும் என் முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகள். இந்த கருவிகள்லாம் சேகரித்து இந்த காலகட்டத்தில் நமது அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்களுடைய அறிவுத்திறன், அவங்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதையெல்லாம் நான் சேகரித்து வைத்து அங்கங்கே வேளாண் கண்காட்சிகள், பொது நிகழ்வுகளில் இதெல்லாம் காட்சிப்படுத்தி வருகிறேன். இதெல்லாம் இந்த கருவிகள்லாம் நமது முன்னோர்களுடைய அறிவு கூர்மைக்கும் புத்திக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் ஒரு சான்றாக இருந்திருக்கிறது. இந்த நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா, இதை பார்த்தாச்சுன்னு சொன்னால் இதை மரக்கான்னு இந்த நாஞ்சி நாட்டில் சொல்லுவாங்க. இந்த மரக்கான்னு சொன்னால் இதெல்லாம் அளவீடு கருவிகள் தான். ஒவ்வொரு பர்பஸுக்கும் ஒவ்வொரு அளவீடு கருவிகளை வச்சுருக்காங்க. இதில் பொலி அளவு மரக்கால், பொலி அளவு மரக்கான்னு சொல்லியாச்சுன்னா இந்த விளைந்த நெல்லை அளந்து போடுறதுக்கு கணக்கெடுக்கக்கூடிய மரக்கா. அது மாதிரி பாட்டை மரக்கா, குத்தகைக்கு கொடுத்தா அந்த குத்தகைதாரர்கிட்டேருந்து பாட்டை வாங்கிறதுக்குள்ள மரக்கா. அதே மாதிரி பகிர்வு மரக்கா, பகிர்வு மரப்பான்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் தங்களோட தானியத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மரக்கா. அதே மாதிரி உங்களுக்கு சீட்டு மரக்கா. அந்த காலத்தில் பணச்சீட்டு எல்லாம் கிடையாது. தானியங்களை வச்சு பண்டை மாட்டு நடந்த ஒரு காலகட்டம். அப்போ இந்த தானியங்களை வச்சு தான் அவங்க சீட்டெல்லாம் போட்டுருந்தாங்க. அப்போ சீட்டு மரக்கான்னு சொல்லும்போது பிடிச்ச ஆளுகளுக்கு ஒரே யூனிஃபார்மாக ஒரு அழக வைக்கணும்னு சொல்லி ஒரு சீட்டு மரக்கா வச்சுருந்தாங்க. இப்படி இதெல்லாம் அளவீடு கருவிகள். பெரிய பண்ணையார்கள் இருப்பாங்க, 50 கோட்டை 100 கோட்டைன்னு விவசாயம் பண்ணக்கூடிய பெரிய சுவாந்தார்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த சின்ன மரக்கா வச்சு அளக்குக்கு நேரம் ஆகும்னு சொல்லி இந்த பறையை வச்சு அளப்பாங்க. இந்த பறைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மரக்கா ஒரே சமயத்தில் பிடிக்கும். இதை வச்சு அளக்க பயன்படுத்திட்டாங்க. இதில் இரும்புலையும் இருக்குது, உங்களுக்கு மரத்திலேயான பறையும் அந்த காலத்தில் நம்ம விவசாயிகள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தாச்சுன்னா அந்த காலத்தில் பண்டை மாட்டு முறை தான் இப்போ பழக்கத்தில் இருந்திருக்கு. பணப்புழக்கம் ரொம்ப குறைவான சமயம். அப்போ இதை சின்ன சின்ன விவசாயிகள்லாம் இது பக்கான்னு சொல்லுவாங்க. தானியங்கள் அறுக்கிறதுக்கு அரைப்பக்கா, அதே மாதிரி காப்பக்கா, ஆளாக்கு, உலக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி லிட்டர் கிலோன்னு வந்துட்டு அந்த காலத்தில் இந்த அளவீடு கருவிகளை தான் பயன்படுத்திட்டு வந்துருந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. காசு அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டம். நெல்லை கொடுத்து உப்பை வாங்குவாங்க, நெல்லை கொடுத்து அவுள் வாங்குவாங்க, நெல்லை கொடுத்து தானியங்கள் வாங்குவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் அளவுக்கு இதை தான் பயன்படுத்திட்டாங்க. காலப்போக்கில் இதனுடைய தேவைகள் இல்லாததுனால இதெல்லாம் அறிவு போயிட்டு அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்தில் தான் நான் சேகரித்து வச்சுருக்கேன். இதை பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த அருவாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அருவாயும் எல்லாம் வெட்டக்கூடிய அருவாக்கள் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது. பார்த்துக்கோ, உங்களுக்கு கொலை வெட்டுறதுக்கு ஒரு அருவாரு, கொடி வெட்டுறதுக்கு ஒரு அருவா, அதேமாதிரி மரம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் கனமான அருவா, நம்ம மரத்தில் ஏறி எட்டி வெட்டுறதுக்கு வெயிட்லெஸ் ஒரு அருவா. இப்படி அதே மாதிரி தோட்டங்களுக்கு, காட்டுகளுக்கு, காவலுக்கு போகும்போது பயன்படுத்தக்கூடிய கை அருவான்னு சொல்லுவாங்க. இந்த கை அருவா, இது ஆக்கத்தின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வெட்டக்கூடிய கருவியாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது. பார்த்துக்கோங்க, ஆக்கத்தின்னு சொன்னால் மரங்கள் இருக்கக்கூடிய கொடியை வெட்டி இழுத்து அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அதே மாதிரி வாழையை வெட்டுறதுக்கு பயன்படுங்க. அது மாதிரி இந்த கட்டிங் ஏரியா இது கூடுதலாக இருக்கும். அப்போ அப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி சொன்னாச்சுன்னா பாலருவான்னு சொல்லுவாங்க. பனையில் பயணி ஏறக்கூடியவங்களும் அந்த பாலையை சீவுவதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலருவான்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த இது சொன்னேன்னா இது கண்ட கோடாலின்னு சொல்லுவாங்க. இதில் பெரிய கம்பம் நீட்டி பெரிய வாய்க்கா ஓரங்களில், ஆத்தங்கரைகளில் நிற்க பெரிய தாளைகளை, தண்ணி போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய தாளைகளை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா அதில் முள் இருக்கும். அப்போ கையை வச்சு வெட்ட முடியாதனால இதை வச்சு வாங்கி வெட்டக்கூடிய இதுக்கு பெரிய தாளை அருவான்னு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது கண்ட கோடாலின்னு சொல்லுவாங்க. பெரிய மரங்களை கோடாலி போட்டு வெட்டுவாங்க. அப்போ சின்ன வேர்களை வெட்டுறதுக்கு இதை சிம்பிளாக இருக்குது, இதை வச்சு வெட்டினாங்க. இதுக்கு பேர் கண்ட கோடாலின்னு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கம்பைன்டு ஹார்வெஸ்ட் அதெல்லாம் நவீன அறுவடை இயந்திரங்கள்லாம் அன்னைக்கு மேன் பவரில் தான் எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க. அப்போ அறுவடையான விளைஞ்ச நெல்லை அறுக்கிறதுக்கு இந்த கதிர் அருவாளை பயன்படுத்தினாங்க. பார்த்துக்கிடுங்க, இது ஒரு ஏக்கரில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு அந்த அறுத்து முடிவாங்க. அதுக்கு பிறகு அதை கட்டி கவுத்துக்கு போட்டு கொண்டு வருவாங்க. இதில் எல்லா விவசாயம் பண்ணுவாங்க. இதில் இந்த கைப்பிடியை பார்த்தாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மரத்தாலான தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மரத்தால் இந்த மாவிலங்குன்னு சொல்லி ஒரு மரத்தினுடைய கட்டையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எத்தனை மணி நேரம் இதை வச்சு நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணி செய்தாலும் இது கையை புண்ணாகாமல் செய்யுது. அப்போ மக்கள் ரொம்ப அதை ஆலோசித்து செய்யும்போது தான் நம்ம முன்னோருடைய பெருமை நமக்கு விளங்கு. இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணி செய்தாங்கிறது பெரிய விந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தாச்சுன்னு சொன்னால் இது குப்பின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மாடுன்னா செல்வம்னு ஒரு பொருள்.
மாட்டு ஒரு விவசாயின்னு சொன்னால் அவன்கிட்ட மாடு இருந்தால் தான் அவன் விவசாயியாக இருக்க முடியும். அப்போ மாடு வளர்த்தாங்க. விவசாயம் இல்லாத காலங்களில் மாட்டுப்பந்தல், பொங்கலுக்கெல்லாம் மாட்டுப்பந்தயம் அதெல்லாம் வைப்பாங்க. அந்த மாடை அலங்கரிக்கிறதுக்கு இதை இந்த கொம்பில் சொருவாங்க. அதுக்கு பட்டாடையெல்லாம் கட்டி இந்த மாடை இருக்குது, இதை கொம்பு குப்பின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தாச்சுன்னா இது வந்து உங்களுக்கு காளை மணின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த மணியை வந்து கட்டி மாடுகளை மலைக்கு மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க. அது எங்கே கிடக்குன்னு தெரியாது. அப்போ இது வந்து ஒரு சிம்பிள். மாடை தேடி போகும்போது இது எங்கேயா நின்னான்னு சொன்னால் கொஞ்சம் துடிப்பாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு கழுத்தில் இதை கட்டி விட்ருவாங்க. அப்போ அதை வச்சு இதை அடையாளம் கண்டு அந்த இடத்துல போய் மாடுப்பா. அதேமாதிரி ஊருக்கு கொள்ளும்போதும் பிள்ளைகள் மழை மாறும் ஜனங்கள் நிற்பாங்க, அவங்க இதை கண்டு மாறிடுவாங்க. ஆக்காச்சுட்டி இதை இந்த காலமணியை பயன்படுத்தியிருந்தாங்க. இதே மாதிரி பார்த்தாச்சுன்னா இதுவும் பார்த்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா இதை வந்து பாதாள கரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிணறுகளில் கயத்தை கட்டி தான் தண்ணி இறப்பாங்க. இப்போ மோட்டர்லாம் வந்துட்டு. அப்போ கணத்தை கட்டில் கயிறு கட்டி எடுக்கும்போது நாள் படம் அந்த கயிறு நனைஞ்சு அந்து வாளி விழுந்துடும். அப்போ எடுக்க முடியாது, இறங்கி இறக்க முடியாது, ஆழமாக இருக்கும். அப்போ இதை வந்து பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் பாதாள கரண்டின்னு சொல்லுவாங்க. இதை கயத்தில் கட்டி உள்ளுக்கு இறக்கி சுற்றும் போது அன்னைக்கு விழுந்த வாளியும் இருக்கும், அதுக்கு முந்தின கழிச்ச வாளியும் இதில் வந்துடும். அதனால் இது வந்து கிராமங்கள் தோறும் ஒரு வீட்டில் 2 வீட்டில் இருக்கும். அதை வாங்கிட்டு போய் காலத்துலேருந்து எடுத்துக்க இதை பயன்படுத்தினா இதுக்கு பேர் பாதாள கரண்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாக்கு வெட்டி அந்த வந்து தாம்பூலம் தெரிக்குது, சாப்பாட்டுக்கு முன்னால் தாம்பூலம் தெரிக்குது, வேலை தரத்தில் வெத்தலை பாக்கு போடுவாங்க. அது ஒரு முக்கியமான பழக்கம் இந்த நாஞ்சி நாட்டில் இருந்துட்டு இருந்து இப்போ அது கொஞ்சம் மருகி போயிட்டு. அப்போ இந்த பாக்கு வெட்டுறதுக்கு இது ஒரு இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இதை செய்திருக்க ஒரு அந்த கொல்லர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்தாச்சுன்னு சொன்னேன்னா ஒரு கிளி மாதிரி இருக்கும். இந்த ஒரு அவர் சும்மா ஒரு பாக்கு வெட்டிக்கு மாத்திரம் ஒரு பார்த்தாச்சுன்னா ஒரு கிளி வந்து ஒரு கொப்பில் இருக்க மாதிரி இருக்கா உங்களுக்கு, அப்படி செய்திருப்போம். ஒரு கலைநுட்பத்தோடு அதுக்கு தலை வாறு இதெல்லாம் வச்சு அந்த ஒரு வெட்டுக்கத்தியாக மாற்றினா அவருடைய தொழில்நுட்பமும் அவருடைய ஸ்டாம்பு இதில் பதிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்காருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து வயசான ஆளுகள் பாக்கை வெட்டி சமைச்சு சாப்பிட்ருவாங்க. வயசான ஆளுகளுக்கு பல்லு இருக்காது, அவங்க சமைக்க முடியாது. அப்போ இந்த பாக்கை நசுக்கிறதுக்காக சொல்லி இந்த பாக்கு நசுக்கின்னு ஒன்று வச்சுருக்கான். அப்போ தட்டுக்கெல்லாம் கொண்டு வயலுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. அப்போ அவங்க கொண்டு போகிற இடத்துல இதை சிம்பிளாக கொண்டு போய் இதை நசுக்கி சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி இதான் பாக்க வெட்டுறதுக்கு பயன்படுத்திட்ட பெரிய இது. பார்க்க பெரிய அளவுக்கு கல்யாண வீட்டுகள் வெட்டணும்னா இதை வச்சு வெட்டிட்டு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தாச்சுன்னு சொன்னால் கவுன்னு சொல்லுவாருங்க. அதெல்லாம் இந்த திரைப்படங்களில் வந்து திணையெல்லாம் வச்சுருக்க வந்து காக்கா குருவி மற்ற எல்லாம் கிளிகள்லாம் வந்து அந்த தானியத்தை கொத்திட்டு போயிடும். அப்போ அதை விரட்டணும். ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கும் போது கிட்ட போய் விரட்ட முடியாது. அப்போ இதில் வந்து ஒரு கண்ணை வச்சு கட்டி இப்படி சுற்றி விட்டுனா ஏலோலாம் பாடுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கட்டி விட்டுட்டான்னு சொல்லியாச்சுன்னா அந்த குருவி பறவைகள்லாம் பறந்து போயிடும். அதில் திணைப்புலத்தில் திணையை காக்கிறதுக்காக சுட்டி இதை பார்த்தா இதுக்கு பேர் கவுன்னு சொல்லுவாங்க. இதே பார்த்துன்னு சொன்னோன்னா இந்த வந்து முகத்து கட்டின்னு சொல்லுவாங்க, வாய்க்கூடைன்னு சொல்லுவாங்க. அதாவது கன்று சரி கன்று பசு கன்று போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த கன்றுகள் வந்து மண்ணை திங்கும். அந்த மண்ணை திங்கும். அதே மாதிரி அத்துட்டு போய் பாலை குடிச்சிடும். அதே மாதிரி தானியம் சூடடிக்கும் போது தானியங்களை திங்கும். அப்போ அதுக்கு இந்த மாட்டுக்கு கண்ணுக்குன்னு சொல்லி சைஸுக்கு தக்கன இந்த வாய்க்கூடையை போட்டு கட்டி விட்டுருவாங்க. வாய்க்கூடையை கட்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இது வந்து தொடக்கயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த தொடக்கயிறுங்கிறது வந்து மாட்டினுடைய தொடைப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதுனால தொடக்கயிறுன்னு சொல்லுவாங்க. தொடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால தொடக்கயிறு, அப்படி 2 வருத்தத்தில் சொல்லுவாங்க. இது தோல், இந்த மாட்டினுடைய தோல். இந்த தோலை வச்சு கலப்பையும் நுகத்தையும் நீங்கள் சேர்த்து கட்டிட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஒருக்க கட்டியாச்சுன்னா நம்ம அவுத்தா தான் வரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு இன்ச்சு கூட அங்கேயும் இங்கேயும் போகாது. அதனால் அதைத்தான் இன்றைக்கி அந்த காலத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. இது தொடக்கயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தாச்சுன்னா இது கழுத்து கட்டின்னு சொல்லுவாங்க. கழுத்து கட்டினோம்னா இதில் வந்து இந்த சங்கு இருக்குது. அந்த காலத்துலலாம் பெரிய அளவில் வெட்டினரிலாம் டெவலப் ஆகலை. நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் தான் செய்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கழுத்து கட்டியை மாட்டினுடைய கழுத்தில் கட்டி விட்டோன்னா ஆந்திரக்ஸ் அந்த மாதிரி பண்ணுற தொண்டை அடைப்பான் இந்த நோய்கள்லாம் வராது. அதுக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அலங்காரமாட்டு இருக்கணுமேனு சொல்லி கட்டியிருக்காங்க. ஆனால் நோக்கம் வந்து இந்த நோய்களை கட்டுப்படுத்துறது தான் அந்த விவசாயிகளுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இது பார்த்தாச்சுன்னு சொன்னால் குறுங்காவளையம்னு சொல்லுவாங்க. இந்த குறுங்காவளையத்தை வச்சு அதாவது மரம் உழுத வயலை லெவல் பண்ணதுக்காக சுட்டி மரத்தையும் கலப்பை அந்த ஏக்காலையும் இணைக்கக்கூடிய ஒரு இதுக்கு தான் குறுங்காவளையம்னு பேர். இது நம்ம விவசாயத்தில் ஒரு முக்கிய பயன்பாடாக உள்ளது. அதே மாதிரி பார்த்தாச்சுன்னா நீங்கள் பார்த்தாச்சுன்னா இது வந்து பத்தல்னு சொல்லுவாங்க. பனையில் உள்ள பத்தல். அந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்தை மாதிரி ஸ்லிப்பரோ அது இதோ ஒன்றுமே கிடையாது. வெறுங்காலால் தான் நடந்துட்டுருப்பான். மலைக்கு போகும்போது அவன் இதை அறுத்து போட்டுவிடுவான். நாங்களும் சின்ன பிள்ளையில மாட்டுக்கு மேய்க்கிறதுக்கு கொண்டு போகும்போது பனையிலேருந்து இந்த பட்டையை வெட்டி காலில் போட்டுவிடுவோம். ஒன்றும் ஒட்டாது. அப்போல்லாம் செருப்பெல்லாம் வாங்குது. அது ஒரு பெரிய ஆடம்பர பொருள் மாதிரி இருந்த காலகட்டத்தில் இதை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இதையும் அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி நீ பார்த்தாச்சுன்னா இது வந்து ஊக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஓலை கட்டுது. இப்போ தான் டெரஸ் பில்டிங் ஓடு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பனையாலையும் தென்னை ஓலையால் தான் வீடெல்லாம்
கட்டியிருக்காங்க. அப்போ அதை நார் குத்தி இப்படி குத்தி நாரை இதில் மாட்டிக்கிட்டு குத்தி கெட்டதுக்கு பயன்படுத்த ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜி. அவங்களாட்டே அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு யாரும் சொல்லல. இன்றைக்கி இதை பார்த்து தான் பல டெக்னாலஜியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா இதை பழைய காலத்தில் வந்து மோர் கடைவாங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடிமேடாக வாங்கிடுவோம். அந்த காலத்தில் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பால் மாடு உண்டு. அந்த பாலை காய்ச்சி உர விட்டு தயிரை கடையும் போது இது வரும். இதை வச்சு கடையும் போது அந்த நெல் வரும், அந்த நெய் வரும், வெண்ணெய் வரும். அதை உருக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னா ராந்தல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டார்ச் லைட்டு அந்த லைட்டுன்னு ஏகப்பட்ட லைட்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் இந்த ராந்தலை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை வண்டியில் போகும்போது வண்டியிலையும் கட்டிடுவாங்க, வெளிச்சத்துக்காய் சுட்டி வீட்டுக்கும் பயன்படுத்துவாங்க. இது எந்த காற்று வந்தாலும் அணையாது. அந்த அளவுக்கு இதை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பயன்பாடு இல்லாமல் ஆகிப்போச்சு. அதே மாதிரி பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து அந்த காலத்துல இருந்தால் மிஷின்லாம் வரல. உங்களுக்கு மிஷின் வராத காலத்தில் நெல் அரிசியெல்லாம் குத்தி தான் படிச்சிருவாங்க. உரலில் போட்டு குத்தி தான் படிச்சிருவாங்க. அந்த உரலை குத்தும்போது அரிசியோ தானியமாக வெளியே சிந்தாமல் இருக்க சுட்டி இந்த இதை போடுவாங்க, உரப்பட்டின்னு இதை சொல்லுவாங்க. இதை போட்டோன்னா இது சிந்தாது உள்ளுக்கே இருந்து குத்தி எடுத்து வந்தாங்க. இதை பார்த்தாச்சுன்னு சொன்னேன்னா இதுன்னு சொன்னால் இந்த தானியங்கள் சிறுபயிறு உளுந்தெல்லாம் விவசாயிகள் வீட்டில் தாராளம் இருக்கும். அதை உடைக்கும் போது அதை முழுந்தையும் பிரிக்கிறதுக்காக சுட்டி இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு பொருளும் அவங்க சுயசார்போடு இருந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் மில்லில் கொண்டு போய் ஒன்று ரெடிமேடாட்டு வாங்கிடுவோம். அன்றைக்கி இதெல்லாமே அவங்களே கூடாட்டு குடும்பமாட்டே எல்லாம் சேர்ந்து செய்திருக்காங்க. இதை பார்த்தாச்சுன்னா இது ஒரு மண்ணாலான ஒரு பொருள். இதை நாங்கள் குலுக்கேன்னு சொல்லுவோம். இந்த குலுக்கேன்னு சொல்லுறது வந்து தானிய சேமிப்பு தான் பெரிதும் பயன்படுத்திட்டு வந்திருக்கு அந்த காலத்தில் இருந்தே. இதில் குறிப்பாட்டு வந்து நமக்கு வந்து நெல்லை விதைகளை சேகரித்து வைப்பாங்க. விதைகளை சேமித்து வச்சோன்னா இதில் வந்து நீங்கள் நெல்லை காய போட்டு விதையாக்கி அதை இதில் போட்டு அந்த அந்த பழைய காலம் மாதிரி ஆட்டம்புளிக்கையோ வேப்பங்குலையோ புங்கங்குலையோ போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டேன்னு சொன்னால் 6 மாதம் நீங்கள் எடுத்தாச்சுன்னு சொன்னால் இந்த வித்தை எடுக்க சமயத்தில் அண்டை வீட்டுக்காரனுக்கு மணக்கும். மற்றவன் அடுத்த பக்கத்துக்காரரு விதைக்கிறதுக்கு வித்தை ரெடி பண்ணிட்டாருன்னு எனக்கு அந்த அளவுக்கு மனமும் இருக்கும். முளைப்பு திறனோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முழு முளைப்பு திறனோடு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இதில் இருக்கா. இதில் வந்து சைஸ் அளவில் இருக்கும். 5 மரக்கா 10 மரக்கா ஒரு ஓட்டை அடிக்கக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ நான் என்கிட்ட அதெல்லாம் இருக்குது. நான் இதை மாத்திரம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த அளவில் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம முன்னோருடைய அறிவு கூர்மைக்கும் புத்தி கூர்மைக்கும் சான்றாட்டு இன்றைக்கி விளங்கிட்டு இருக்குது சார். இப்போ நீங்கள் இதை பார்க்குறது வந்து இதை வந்து எங்கள் ஊரில் வந்து கவேன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு பயன்படுத்தினேன்னு சொன்னேன்னா திருவள்ளுவர் சொல்கிற ஏரின் நின்றாம் எருவலில் நட்டமின் நீரின் நின்றால் அதன் காப்புன்னு சொல்லியிருக்கேன். பயிரை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வயல் நட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஆடு மாடு காட்டு விலங்குகள்லேருந்து பாதுகாக்க வச்சுட்டு வேலி அடைக்கிறது ஒரு முக்கியம். இன்றைக்கி மாதிரி கல்வேலியை போடுவோ கம்பி வேலியை போடுறதுக்கு அன்றைக்கி வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் காட்டில் போய் முள்ளை வெட்டிட்டு வருவாங்க. காட்டில் முள்ளு வெட்டிட்டு வரும்போது அங்கே யாரும் தூக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ சப்போர்ட் பண்ணதுக்கு யாரும் இருக்காது. இவர் தனியாக தான் போவார். அப்போ இந்த கவையை வச்சு ஒதுக்கி வெட்டி கட்டி இந்த கவையை வச்சு குத்தி அப்படி ஒத்தகையில் அவர் தூக்கிடுவார். இப்படியே தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து வயலில் கொண்டு போட்டு பண்ணுவார். அதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு வெக்காலிங்கிற ஒரு மரத்தில் செய்த கம்பு. வேறு எந்த கொப்பானாலும் இது ரெண்டாக போயிடும். அப்போ அதை நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையானதை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் கவேன்னு பேர். நீ அடுத்தால பார்த்தாச்சுன்னா இதை வந்து பிள்ளை கம்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு புனிதமான பொருள். விவசாயிகள் மத்தியில் விவசாய தொழிலாளர்கள் மத்தியில் இது புனிதமாகிட்டு பூஜை அறையில் வச்சு தொழக்கூடிய ஒரு கம்பு. இதனுடைய பலன் என்னன்னு சொன்னால் இது வந்து அந்த காலத்தில் வந்து வருமா இருந்து 30 கோடி மக்களுக்கே நமக்கு உணவளிக்காத ஒரு காலகட்டத்தில் வறுமைக்காக சுட்டி எல்லாரும் வேலைக்கு போனாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு விவசாய தொழிலாளர் வீட்டில் ஒரு அம்மா பெற்றுட்டான்னு சொன்னால் இப்போல்லாம் 90 நாள் 100 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்காங்க. ஒரு வருஷமே கவர்மெண்ட்டே லீவு கொடுக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அடுத்த நாளே அவங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் வயிறு கழியும். அவன் குடும்பமாட்டு வேலைக்கு போகணும். பிள்ளையை போட்டுட்டு போக முடியாது. எல்லாருமா சேர்ந்து போனால் தான் 50 பைசாவும் ₹1 தான் சம்பளம் இருந்த காலகட்டம். அப்போ குடும்பமாக போகும்போது இந்த பிள்ளையை போட்டுட்டு போக முடியாது. பிறந்து 1-2 நாள்லேயே இந்த பிள்ளையும் கொண்டுட்டே வயக்காட்டுக்கு வேலைக்கு போன ஒரு துயரமான சம்பவங்கள்லாம் உண்டு. அப்படி போகும்போது அவங்க இந்த கம்பை கொண்டு போவோம். எல்லா வீட்லேயும் இருக்கும் விவசாய தொழிலாளர் வீட்டில். அங்கே கொண்டு போய் இந்த கம்பை இப்படி ஊனி நட்டு இதில் அவங்களுடைய முந்தானியை முடித்து போட்டு இதில் வந்து பிள்ளையை போட்டுட்டு அந்த பயிர் அறுவலை வச்சுக்கிட்டு அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வயலில் தண்ணி நிற்கும். இந்த பயிரினுடைய நிழல் காற்று அந்த பிள்ளை அப்படியே உறங்கும். அவங்க வேலையை பார்த்துட்டு வந்து அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கவோ ஏதோ ஆகாரமாக கொடுப்போம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு கம்பு. இதை வந்து லேசில் யாரும் தரமாட்டாங்க. இது வந்து அவங்களுடைய புனித பொருளாக இருந்தது. காலப்போக்கில் அதெல்லாம் தேவையில்லாமல் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேர் இதுக்கு பேர் பிள்ளை கம்புன்னு பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடடிக்கிறதுக்கு இப்போ வயலில் அறுத்தாச்சு அதெல்லாம் களத்து மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த அம்மா மாடு கட்டி சூடடிப்பாங்க. சூடடிக்கும்போது அந்த வெட்டை நவுண்டு வரும்போது அதை வெட்டி எடுத்து திரும்பியும் மாட்டினுடைய காலில் போடுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கொக்கி. இது வந்து வெட்டக்கூடிய கொக்கின்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து இந்த கல் மூங்கிலான இளம் கல் மூங்கிலானது. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது.
அப்போ ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்குது. அதை தேடி பிடிச்சி எவ்வளோ காலம் ஆயிருக்குங்கிறத நம்ம யூகிக்க வேண்டியிருக்கு. இதை பார்த்தாச்சுன்னு சொன்னால் இதுவும் இதே மாதிரி ஒரு கொக்கி தான். ஆனால் இதனுடைய பயன்பாடு வேறு. இப்போ மழைக்காலங்களில் வயல் அறுவடை பண்ணிட்டோம், அந்த வைக்கல் ஈரமாயிட்டு, ஏன்னா மாட்டுக்கு 6 மாதத்துக்கு மாட்டுக்கு தீவனம் வேணும், அந்த வைக்கலை காய போட்டு பாதுகாத்து வைக்குங்கிறது முக்கியமான. தனக்கு உணவு இல்லாட்டாலும் அந்த மாட்டுக்கு உணவு வேணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கக்கூடிய விவசாயி. அப்போ அந்த வெயில் காலங்களில் அந்த வைக்கலை விரித்து போட்டு கிண்டதுக்கு குனிஞ்சு கிண்டிட்டு இருக்கணும்னு சொல்லி இப்படி கொக்கியாக போட்டு இந்த கொக்கியை வச்சு கிண்டிட்டு வருவாங்க. இது தெரியும் உங்களுக்கு வந்து கோடாலின்னு சொல்லுவாங்க, மரத்தை வெட்டக்கூடியது. இன்றைக்கெல்லாம் மிஷின் வந்துட்டு 5 நிமிஷத்தில் வெட்டி போடலாம். அன்றைக்கி வந்து இந்த கோடாலியை வச்சு தான் பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டிருக்காங்க. இந்த மரங்களில் மாறாமல் அங்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய தடிகளையும் அதிகளையும் இந்த இதை வச்சு தான் மக்கள் உழைப்பால் செய்திருக்காங்க. இதுக்கு பேர் கோடாலின்னு சொல்லுவாங்க. இப்போ இதனுடைய பயன்பாடெல்லாம் இல்லை. இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து வரோம். இது வந்து ஊடு மம்முட்டின்னு சொல்லுவாங்க. இது கை நீளமாக இருக்கும், இந்த மம்முட்டியின் அகலம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதனுடைய பயன்பாடு என்னன்னு சொன்னால், குமரி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பொடி உதைப்புங்கிறது வந்து பிரசித்தம். வேறு எந்த மாவட்டத்திலையும் இந்த பொடி உதைப்பு கிடையாது. அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த பொடி உதைப்பு வந்து பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா பறவைகள் புறக்கிட்டு போகும், சில இடங்களில் முளைக்காமல் இருக்கும். அப்போ பயிர் வந்து வளர்ந்த முறை தான் அதை கண்காணிக்க முடியும். அப்போ வயலில் பொடி உதைப்பு முடிஞ்சு தண்ணி விட்டாச்சுன்னா எங்கெங்கே பயிர் இல்லாமல் இருக்கும். சில இடத்துல நெருக்கமாக இருக்கும், சில இடத்துல குறைவாக இருக்கும். அப்போ நெருக்கமான இடத்துல தாய் மண்ணோட அந்த அடி மண்ணோட எடுத்து அப்படி தூக்கி வெளியில் போட்டுரும். அப்படி 2 பேர் அப்படி நேராக போவாங்க. அப்படி போட்டு வரைக்கும் வயலில் எங்கேயும் பாப்புலேஷன் ஒரு மாதிரி வந்துடும். அதுக்கு பயன்படுத்தினா இதுக்கு பேர் ஊடு மம்முட்டி. இது வந்து களைன்னு சொல்லுவாங்க. இது ஓலை மூங்கிலால் ஆனது. இது வெயிட்டே இருக்காது, பார்த்து விடுங்க. இது எதுக்கு பயன்படுத்தான்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ விவசாயத்தில் வந்து நாற்று பாவணும். நாற்று பாவனா அவங்க அதுதான் அடிப்படை. நடவுக்கு முன்னால் நாற்று பாவணும். நாற்று பாவும்போது நாற்றங்கால எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வாய்க்கால்லாம் எடுத்துக்கிட்டு இதை நாற்றை போகிறதுக்கு முன்னால் இந்த நிறத்துக்கு இதை பயன்படுத்துவாங்க. நம்ம நடுவயலில் போய் சம்னா திரும்பவும் குளவிலுமாக இருக்கும். இந்த காலிலே நின்று அதை அப்படியே நிறுத்தி மேடாக்கி பண்ணப்படியே தான் இந்த இந்த முளைக்கோல் இதை வச்சு தான் அந்த களைன்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி தான் நாற்றாங்கால லெவல் பண்ணுது. 4 அருவியும் கூட்டி விடுவாங்க. மழை வந்தாலும் இடத்துல அந்த தண்ணி வடிஞ்சிடும். நாற்று இருக்கணுன்னா எல்லாம் ஒன்று போல் முளை வந்துடும். அதுக்கு இதை பயன்படுத்தினா இப்படி நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயத்தை ஒரு தொழிலாக மட்டும் செய்யாமல் அதை ஒரு கலாச்சாரமாட்டு எல்லா வகையிலும் இதை செய்திருக்காங்க. அதுக்கு பயன்படுத்த கருவிகள் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடியதெல்லாம். இதை மாதிரி எனக்கு தண்ணி இறக்கிறதுக்கு இருக்குது, இறவட்டி இருக்குது, இரும்பு இறவட்டி இருக்குது, ஓணி இருக்குது. அதே மாதிரி முன்னோர்கள் பயன்படுத்திய ஆட்டுக்கல், உரல், மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய பெரிய கல் தொட்டிகள். வேறு வீட்டில் ஒரு 50 மாடு 100 மாடு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு பெரிய தொட்டி இருக்கும், கல் தொட்டி. இந்த கல் தொட்டியில் தண்ணி குடிச்சுன்னு சொன்னால் அந்த மாட்டுக்கு தான சத்து கூடுதல்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லி அந்த கொட்டான்னு ஒன்று இருக்குது, பார்த்துடுங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்துருப்பேன், மூங்கிலால் ஆனது. அப்போ அந்த காலத்தில் வெட்டினரி கூடாத காலத்தில் மாட்டுகளுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு பசு மாட்டுக்கு ஒரு கொட்டம், காளை மாட்டுக்கு ஒரு கொட்டம், இப்படி வச்சு அந்த கொட்டத்தை வச்சு தான் நாக்கை பிடிச்சி நாக்கை விட்டு அப்படியே எடுத்திருக்காங்க அந்த கொட்டம்லாம். நான் சொன்னேன்ல கொட்டான்னு சொன்னோம்ல, இது அந்த காலத்தில் வந்து மாட்டுகளுக்கு கால்நடைகளுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக பயன்படுத்தினாங்க. அப்போ மருந்து கொடுக்குறதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த காலத்தை மாதிரி இன்ஜெக்ஷனும் அது இல்லாத காலகட்டத்தில் நாட்டு வைத்தியம் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா நோயும் அந்த காலத்தில் கட்டுப்பட்டுருக்கு. இன்றைக்கி இதை பார்க்கக்கூடியது பார்த்தாச்சுன்னு இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கொட்டம். இந்த கொட்டம் வந்து பசுமாட்டுகளுக்கு சின்னதாக இருக்கும். இந்த சின்ன கொட்டத்தில் அதுக்கு குவான்டிட்டியும் குறைவாக போதும், அளவும். அதனால் அது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதை பார்த்தாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டுக்குட்டிகளுக்கு தாய்ப்பால் வற்றி போச்சுன்னா அதுக்கு ஆகாரம் காணாமல் இருக்கும். அப்போ மதியம் கஞ்சி வெள்ளம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது, மருந்து கொடுக்கக்கூடியது இந்த சின்னத்தை கொட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதை பார்த்தாச்சுன்னா இந்த எருமை மாடு இருக்கும், இந்த மர அடிக்கைக்கெல்லாம் எருமை மாடு இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த கொட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதை வச்சுருக்காங்க. ஏன்னா அளவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அது இருக்கும். இதே மாதிரி வந்து இது வந்து காளை மாட்டுக்கு அது உயரமாக இருக்கும். அதனால் இது நிறைய இந்த மருந்தை வச்சு அதுகளுக்கு கொடுக்கக்கூடிய நாக்கை பிடிச்சி இழுத்துட்டு இப்படி குடிச்சோன்னா அது தானே இழுத்துக்கணும். அதுக்கு இது எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இது பேர் கொட்டோன்னு பேர். நான் இப்போ இதுவரை நம்ம சொன்ன கருவிகள் எல்லாமே நமது முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாட்டு இதை பயன்படுத்திய வேளாண் பாரம்பரிய விவசாய கருவிகள். இன்றைக்கி நவீன எந்திரங்கள்லாம் வந்துட்டு, ஆனால் இதை தான் அன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் என்கிற நோக்கத்தில் தான் நான் இதையெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி பல்வேறு விழாக்கள்லையும் விவசாய நிகழ்ச்சிகளையும் நம்ம காட்சிப்படுத்திட்டு வரோம். இதற்கு மெயின் காரணம் என்ன, இந்த ஒரு இதையெல்லாம் சேகரிக்கணும்னு ஒரு ஆவலை தூண்டினதை வந்து குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் திருப்பிசாரத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நமது சுரேஷ் சார் அவர்கள் இங்கே முன்னால் வந்து விஞ்ஞானியாட்டு வேலை பார்க்கும்போது அவர் சில விளைபொருட்களையெல்லாம் காட்சிப்படுத்துவார்.
காட்சிப்படுத்தி விவசாயிகள் மத்தியில் அதை சொல்லுவார். அப்படி காட்சிப்படுத்தும் போது அவருடைய ஒரு ஆலோசனை பேரெலாம், ஏன் நீங்கள் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் சேகரித்து வைங்க, இது நம்முடைய பொற்கிஷம், இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சாட்சியாக நிற்கும், நீங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணி இன்னைக்கு என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம தொன்மையை தமிழனுடைய பெருமையெல்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி இதுவும் காலம் கடந்து நிற்கும், இதை சேர்த்து வைங்கோ, அதை உங்கள் இது ஒரு பொக்கிஷம் ஆன்னு சொல்லி சொன்னார். அந்த முயற்சியிலலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாட்டி சேர்க்கப்பட்டேன். என்கிட்ட கொஞ்சம் பொருட்கள் இருந்து அதுபோக நிறைய விவசாயிகள் எனக்கு அதை தந்து உதவுனாங்க. அதையெல்லாம் நான் இன்றைக்கி காட்சிப்படுத்தி வச்சுருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு வரிய வாய்ப்பை தந்து இதெல்லாம் பண்ணதுக்கு இந்த எல்லா உலகம் முழுதும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் இந்த விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.